எல்லாருக்கும் வணக்கம். நாங்க திருவருட்பயன் பார்த்து கொண்டு வாரோம். அதில் இன்றைக்கு நாங்கள் 84வது குறள் பார்க்க போறோம். குறள் என்னென்றா, விரிய மான மேவி யவ்வை மீளவிடா சித்தம் பெரியவினை தீரின் பெறும். அப்ப இங்க என்ன விளக்கம் கொடுக்கணுமெண்டா, மேவும் நேவும் மேவி யவ்வை மீளவிடா எனவும் சீயைப் பெறும் எனவும் எழுத்துக்களாகக் கூறினாராயினும் அவை குறிக்கும் பொருள்களையே நாம் கொள்ளுதல் வேண்டும். அப்ப மா என்றது ஆணவ மலம், ந என்றது திரோதான மாயை, யவ்வை என்றது உயிர். அப்ப இது சி என்றது இறைவன். அப்ப இதெல்லாம் எழுத்துக்கள் ஆக இதெல்லாம் எழுத்துக்களாகத்தானே சொல்லப்படுது. எழுத்துக்களாக கூறினாராயினும் அவை குறிக்கும் பொருள்களையே நாம் கொள்ளுதல் வேண்டும். அப்ப அது என்ன, அந்த எழுத்து என்ன, அந்த எழுத்து என்ன பொருளை குறிக்குதுன்றதை நாங்க பார்க்க வேணும். அப்ப இனிவரும் செய்யுட்களிலும் இவ்வாறே கூறிச் செல்வர் ஆசிரியர். அப்ப எழுத்து சொன்னாலும் சிஎம்மா என்ற எழுத்து சொன்னாலும் அது என்ன பொருளை குறிக்குதுன்றதை நாங்க பார்க்க வேணும். இனியும் அப்படித்தான் வரப்போகுதுன்னு சொல்லப்படுது. யவ்வை மான விரிய மேவி மீளவிடா தம் பெரிய வினை தீரின் சீயைப் பெறுமென கொண்டு கூட்டி பொருள் கொள்ளுதல் வேண்டும். சிவாய நமயனும் திருவைந்தெழுத்தை பின்னிருந்து நோக்கி மான மேவி யவ்வை மீளவிடா என கூறியிருப்பது நோக்குதற்குரியது. அப்ப சிவாய நமயனும் திருவைந்தெழுத்தை பின்னிருந்து நோக்கிக்க, பின்னிருக்கு சிவாய நமவ பின்னிருந்து நோக்கேக்க மான மேவி யவ்வை மீளவிடா, மாவும் நாவும் மேவி யவ்வை மீளவிடா என கூறியிருப்பது நோக்குதற்குரியது. ய என்றது உயிரை குறிக்குது. இந்த எழுத்துக்களை நாங்கள் ஞாபகமா அது என்ன பொருளை குறிக்குதுன்றா தான் இது எங்களுக்கு ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்த தலைப்பில் என்ன சொல்றாருண்டா, யவ்வை மீள விடாமை ஆணவம் கன்மம் மாயை என்னும் மும்மலங்களும் நாம் அறிந்தவை. அவற்றோடு மற்றும் இரு மலங்களை சேர்த்து மலங்கள் 5 என்பதும் உண்டு. அப்ப ஆணவம் கன்மம் மாயை நாங்க முப்பொருளண்டா பதிபசு பாசம் என்று சொல்லுவோம். மும்மலமண்டா ஆணவம் கன்மம் மாயன்னு சொல்லுவோம். அவற்றோடு இன்னும் 2 மலங்களை சேர்த்து 5 மலங்கள்னு நாங்க படிச்சிருக்கிறோம். அதை திரும்பவும் சொல்லினோம். அது எவ்வாறெனின் மாயை என்பது புலப்படாதது, அது காரண நிலையில் இருப்பது, அதிலிருந்து தோன்றிய காரியங்களே தனு கரண புவன போகங்கள் என்னும் 4. என்ன சொல்லினம்? ஆணவம் கன்மம் மாய புலப்படாதது, அது காரண நிலையில தான் இருக்குது. அதிலிருந்து தோன்றிய காரியங்கள் தான் தனு கரண புவன போகம். இது எல்லாருமே தெரியும் உங்களுக்கு. இந்த 4 காரிய நிலையில் உள்ள இந்த 4ஐயும் மாயேயம் என வேறொரு பெயரால் குறிப்பர். அப்ப இந்த 4ஐயும் மாயேயம் என்று சொல்லினோம். இது தனு கரண புவன போகம். இந்த 4ஐயும் மாயேயம் என்று குறிக்கணும் வேறொரு பெயர். மாயேயமாகிய உடம்பும் இந்திரியங்களும் நிலமும் நிலத்தில் காணப்படும் பிற நுகர்ச்சி பொருள்களும் ஆகிய இவையெல்லாம் உயிரறிவை மயக்கி வருதல் கண்கூடாக தெரிந்த உண்மை. அப்ப இதெல்லாம் என்ன செய்யுது? இந்த மாயமாய உடம்பு, இந்திரியங்கள், நிலத்தில் காணப்படும் பிற நுகர்ச்சி பொருள்கள் எல்லாம் உயிர் அறிவை மயக்கி வருகிறது என்று சொல்லப்படுது. உயிர் அறிவை மயக்கி வருதல இருக்குது. அதை பார்க்கக்கூடியதாக இருக்குது, கண்கூடாக தெரியுது. இது கண்கூடாக தெரிந்த உண்மை என்று சொல்லினோம். இது எல்லாமே உயிர் அறிவை மயக்குது. ஆகவே இம்மாயேயங்களையும் ஒரு மலமாக கூறுகிற வழக்கு ஏற்பட்டது. அப்ப அதனாலதான் இந்த மாயேயங்களையும் இந்த 4ஐயும் ஒரு மலமாக சொல்ற வழக்கம் ஏற்பட்டது. இந்த 4ம் சேர்ந்ததுதான் மாயேயம். அப்ப இந்த மாயேயமும் மயக்கிறபடியா அதையும் ஒரு மலமாக சொல்லினான். இனி 5வதாக சொல்லப்படுகிற மலம் ஒன்று உண்டு. அது இறைவனது சக்தியாகும். அப்ப முதல் ஆணவம் கன்மம் மாயை என்று சொல்லிட்டினா, மாயேயம் என்று 4வதும் பார்த்துட்டோம். இப்ப இனி 5வது பார்க்க போறோம்.
அப்ப 5வதாக சொல்லப்படுகிறது அது இறைவனது சக்தியே ஆகும். அதனை திரோதம், திரோதானம், திரோதாயி, திரோதான சக்தி என்றெல்லாம் குறிப்பர். அப்ப 5வதா சொல்றது இறைவனது சக்தி. அந்த சக்திக்கு நிறைய பேர் இருக்கு. திரோதம், திரோதானம், திரோதாயி, திரோதான சக்தி என்றெல்லாம் குறிக்கினான். இது உண்மையில் மலம் அன்று. இது உண்மையில மலம் அன்று, மலமில்லி என்று சொல்லினான். இதுவே மேற்கூறிய மலங்கள் தம் தொழிலைச் செய்யுமாறு அவற்றை ஏவி நடத்தி வருகிறது. இந்த இந்த திரோதானம், திரோதாயி என்று சொல்றோமே, இதுதான் மேற்சொன்ன 4 மலங்கள் இருக்கிறல்ல, அந்த மலங்கள் தம் தொழிலைச் செய்யுமாறு அவற்றை ஏவி வழிநடத்தி வருகிறது. எது? இந்த திரோதானமாய, திரோதாயி, திரோதானம் என்று சொல்றதுதான் மற்ற 4யும் ஏவி அந்த மலங்களின் தொழிலை செய்யறதுக்கு ஏவி இது வழி நடத்தி வருகிறது என்று சொல்லுகிறான். இவ்வாறு மலங்களை செயற்படுத்தி அம்மலங்கள் உயிரறிவை மறைத்து மயக்குதற்கு சார்பாயிருப்பது பற்றியே திரோதான சக்தியும் ஒரு மலமாக சொல்லப்படுகிறது. அப்பேன் இது திரோதான சக்தி ஒரு மலமாக சொல்லப்படுகிறண்டா அந்த மலங்களின் உயிரறிவை மறைத்து, அந்த முதல் சொன்ன 4 மலங்கள், அந்த மலங்களின் உயிரறிவை மறைச்சு மயக்குதற்கு சார்பா இருப்பதனால, மயக்குதற்கு இதுவும் சார்பாக இருப்பதனால இத திரோதான சக்தியும் ஒரு மலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த இப்படி செய்கிறபடியா திரோதான சக்தி உண்மையில் அருளே ஆயினும் அது உயிர்களை மலங்களின் வழியாக செலுத்தி பிறவி துன்பப்படுதலின் அதுவும் மலம் எனப்படுவதாயிற்று. இப்ப என்ன சொல்லினோம்? திரோதான சக்தி உண்மையில அருளே ஆயினும், திரோதான சக்தி தான் அருள் சக்தி வருதுன்னு நாங்க பார்த்தோம். அருளே ஆயினும் அது உயிர்களை மலங்களின் வழியாக செலுத்தி, உயிரை மலங்களின் வழியாக செலுத்தி பிறவி துன்பத்தில ஈடுபடுத்துது. பிறவி துன்பப்படுத்தலின் அதுவும் மலம் எனப்படுவதாயிற்று. அப்ப திரோதான சக்தி ஏன் மலம் என்ற காரணம் சொல்லி அதையும் ஒரு மலம் என்று சொல்லினோம். ஆனா உண்மையிலே அது மலம் இல்லை என்றும் சொல்லினோம். எனவே ஆணவம், கன்மம், மாயை, மாயேயம், திரோதானமாகிய 5ம் மலங்களாதல் இனிது விளங்கும். அப்ப இது 5மே மலங்கள் என்று சொல்லினான். இம்மலங்கள் 5னையும் ஆசிரியர் உமாபதி சிவம் தனது சிவப்பிரகாச நூலில் பின்வருமாறு ஒருங்கே தொகுத்து கூறியுள்ளார். அப்ப இது திருவருட்பயன் சிவப்பிரகாச நூல் படிக்க அதை இன்னும் விளக்கமா பார்க்கலாம். அதுல என்ன பாடல் சொல்றாருண்டா, மோகம் மிக உயிர்கள் தொறுமுடனாய் நிற்கும் என்ற பாடல்ல அதை முழுக்களும் தொகுத்து சொல்லி இருக்கிறார் என்று எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கிறார். இச்செய்யுளில் மலங்களில் முதலாவதாகிய ஆணவத்தை முதலில் குறிப்பிட்டார். அப்ப மலங்கள்ல முதலாவதா இருக்கிறது ஆணவ மலம். அதை இந்த செய்யுள்ள சொல்லி இருக்கிறார். அம்மலத்தை பாகப்படுத்தி உதவும் திரோதான சக்தியை 2வதாக குறிப்பிட்டார். அப்ப அந்த ஆணவ மலம் முதலாவது, மலங்கள்ல முதலாவதா இருக்கிற ஆணவ மலத்தை சொல்லி இருக்கிறார். பிறகு அந்த மலத்தை பாகப்படுத்த உதவும் திரோதான சக்தியை 2வதாக குறிப்பிட்டார். பின்னர் திரோதான சக்தியின் வழிபட்டனவாகிய மாயை, கன்மம், மாயேயங்களை குறிப்பிட்டார். அப்ப எப்படி ஓர்டர்ல சொல்றாருன்னா, முதல்ல ஆணவ மலம், பிறகு திரோதான சக்தி, பிறகு மாயை, கன்மம், மாயேயம் என்ற ஓர்டர்ல சொல்றார். இவ்வைந்தும் உயிரை விட்டு நீங்காத வரையில் இறைவனது அருளை பெறுதல் இயலாது என்றும் கூறினார். அப்ப இந்த 5ம் உயிரை விட்டு நீங்காத வரையில இறைவனது அருளை பெறுதல் இயலாது என்றும் கூறினார். இந்த 5ம் உயிரை விட்டு நீங்க வேணும், நீங்காட்டிக்கு இறைவன் அருளை பெறுதல் இயலாது என்று சொல்றார். அருள் கிடைக்காது இந்த மலங்கள் நீங்காட்டி. இக்கருத்தையே இத்திருவருட்பயன் செய்யுளிலும் சுருக்கமாக அமைத்துள்ளார். இந்த கருத்தை தான் திருவருட்பயன் செய்யுளையும் சுருக்கமாக சொல்லியிருக்கிறார். மலங்கள் உயிரை தம்மினின்றும் போக விடாமையை எடுத்து காட்டி அம்மலங்கள் தீருமாயின் உயிர் சிவத்தை அடையும் என்று கூறியுள்ளார். அப்ப மலங்கள் உயிரை தம்மினின்று போக விடாமையை எடுத்து காட்டி, மலங்கள் உயிரை
தங்களுக்குள்ளேயே வச்சிருக்குது. உயிர்ல இருந்து தங்கள்ல இருந்து விட இல்ல. உயிர போக விட இல்ல. தங்களுக்குள்ளேயே இந்த மலங்கள் வச்சிருக்குது. அப்ப போக விடாமை எடுத்து காட்டி, அம்மலங்கள் தீருமாயின் உயிர் சிவத்தை அடையும் என்று கூறியுள்ளார். அப்ப அந்த மலங்கள் தீர்ந்தாத்தான் இல்லாம போனாத்தான் உயிர் சிவத்தை அடையும். சிவப்பிரகாச செய்யுளில் ஐந்தும் மாறாத அருள் என்பது அரிது என எதிர்மறையாக சொன்னவர் இங்கு தீரின் சிவத்தை பெறும் என உடன்பாடாக கூறினார் என்பதே வேறுபாடு. ஒரே கருத்து அங்க மாறாதண்டு எதிர்மறையாக சொன்னவர் இங்கு தீர்ந்திடும் அங்க மாறாது என்று. அதுதான் வேறுபாடு ஒழிய மற்றும்படி ஒரே கருத்து தான். விளக்கம் இன்னும் விவரமாக சொல்லப்பட்டிருக்கு அங்க சிவப்பிரகாசத்துல, இங்க சுருக்கமா சொல்லி இருக்கு. அடுத்த தலைப்பு பெரிய வினை தீர்தல். இங்கு ஓர் ஐயம் எழலாம். எல்லா தீமைகளுக்கும் அடிநிலை காரணமாக இருப்பது ஆணவ மலம். அப்ப எல்லா தீமைகளுக்கும் அடிநிலையாக இருப்பது ஆணவ மலம். அது நீங்கினால் அன்றோ உயிர் சிவத்தை பெறுதல் கூடும். அப்ப ஒரு டவுட் சொல்லினோம், ஒரு ஐயம் எழலாமன். அப்ப அந்த ஆணவ மலம் நீங்கினால்தான் உயிர் சிவத்தை பெறுதல் கூடும் சேரும் என்று சொல்லினோம். அந்த ஆணவ மல நீக்கம் பற்றி ஏதும் கூறாமல் வினை தீருமாயின் சிவத்தை அடையலாம் என்று வினை நீக்கமே இச்சொய்யுளில் கூறப்பட்டுள்ளது. இது எவ்வாறு பொருந்தும் என்பதே அவ்வையம். என்ன ஐயம் என்றா, ஆணவ மலம்தான் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம். அப்ப அந்த ஆணவ மலம் நீங்கினாத்தான் உயிர் சிவத்தை அடையும். அப்ப அந்த ஆணவ மலம் பற்றி எதுவும், ஆணவ மல நீக்கம் பற்றி எதுவும் சொல்லாமல் வினை தீருமாயின் என்று பொதுவா சொல்லினோம். வினை தீருமாயின் சிவத்தை அடையலாம் என்று சொல்லினான். அப்ப இது எவ்வாறு பொருந்தும், அதுதான் அந்த ஐயம், சந்தேகம். ஆணவத்துக்கும் வினைக்கும் உள்ள தொடர்பு நாம் அறிந்தது. ஆணவத்துக்கும் வினைக்கும் உள்ள தொடர்பு நாம் அறிந்தது. ஆணவ மலம் உயிரை உள்முகமாக நோக்க விடாமல் புறப்பொருள்களையே நோக்கும்படி செய்யும். அப்ப ஆணவ மலம் என்ன செய்யுது? உயிரை உள்முகமாக நோக்க விடாமல் பிற பொருட்களை நோக்கும்படிதான் செய்யுது. எது? இந்த ஆணவ மலம். அவ்வாறு நோக்கி அப்பொருள்களின் மீது விருப்பு வெறுப்பு கொள்ளும்படி செய்யும். அப்படி நோக்க வச்சுட்டு அந்த பொருட்கள்ல விருப்பு வெறுப்பு ஏற்படுற மாதிரி அது செய்யுது. எது? ஆணவ மலம். அவ்விருப்பு வெறுப்பு காரணமாக உயிர் மனம் மொழி மெய்களால் நல்லதும் தீயதுமான செயல்களை செய்யும். அப்ப அந்த விருப்பு வெறுப்பு எங்களுக்கு ஏற்பட காரணமாக உயிர் என்ன செய்யுது? மனம் மொழி மெய்களால நல்லதையும் செய்யுது, தீயதையும் செய்யுது, எல்லா செயல்களையும் செய்யுது. மனம் மொழி மெய்களால நல்லதும் தீயதுமான செயல்களை செய்யுது. எது? இந்த விருப்பு வெறுப்பின் காரணமாக. புறப்பொருட்கள்ல தானே விருப்பு வெறுப்பு ஏற்படுது. அதன் காரணமாக அச்செயல்களே வினைகள் ஆகின்றன. அப்ப அந்த செயல்கள்லாம் எங்களுக்கு வினைகள் ஆகின்ற. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் எது? ஆணவ மலம். எனவே ஆணவ மலத்தின் வழிபட்டதே வினை என்பது விளங்கும். அப்ப வினை எப்படி வருதுண்டா, ஆணவ மலத்தின் வழிபட்டதே வினை என்பது விளங்கும். ஆணவ மலம் உள்ளவரையில் வினையும் உயிரை விடாது பற்றி இருக்கும். அப்ப ஆணவ மலம் உள்ளவரை வினையும் உயிரை விடாது பற்றி இருக்கும். ஆணவ மலம் இருக்க மட்டுமே வினையும் உயிரை விடாது பற்றி இருக்கும், உயிரோடையே ஒட்டி கொண்டிருக்கும் என்று பற்றி இருக்கும். ஆணவ மலம் நீங்குதற்கு நிலையை அடையுமாயின், அதாவது மலபரிபாகம் ஏற்படும் காலத்தில் வினையும் நீங்கும். அப்ப ஆணவ மலம் நீங்குதற்குரிய நிலையை அடையும் ஆயின், ஆணவ மலம் நீங்கிற அந்த நிலை வரைக்கு, அதாவது மலபரிபாகம் என்று நாங்க படிச்சோமே, இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினிபாகம். அப்ப அந்த மலபரிமாகம் ஏற்படும் காலத்தில் வினையும் நீங்குவது ஆகும். அப்பதான் வினையும் நீங்கும் என்று சொல்லினான் மலபரிபாகம். ஆன்மாவிடத்தில் மலபரிபாகம் முற்ற நிகழ்ந்து சத்தினி பாதமும் அதிதீவிரமாய் நிகழும் காலமே ஞானம் பெறுதற்குரிய காலமாகும். அப்ப ஆன்மாவிடத்துல மலபரிபாகம் முழுவதுமாக நிகழ்ந்து சத்தினி பாதமும் அதிதீவிரமாய் நிகழும் காலமே. சத்தினி பாதமும் அதிதீவிரமாய் நிகழும்
காலமே ஞானம் பெறுதற்குரிய காலம். அப்ப ஞானம் பெறுதற்குரிய காலம் எப்படி என்றதை சொல்லி நாம் சத்தினி பாதத்திலையும் 4 வகை என்று பார்த்தோம் தானே. அந்நிலையில் ஞானாசிரியர் சஞ்சித கன்மத்தை முற்றிலுமாக எரித்தொழித்து ஆன்மாவை வினை கட்டினின்றும் விடுவிப்பார். அப்ப இந்த நிலையில தான் ஞானாசிரியர் சஞ்சித கன்மத்தை முற்றிலுமாக எரித்தொழித்து எங்களுக்கு 3 வினைகள் இருக்குத்தானே, சஞ்சிதம், பிராரத்துவம், ஆகாமியம். அப்ப சஞ்சித கன்மத்தை முற்றிலுமாக எரித்து ஒழித்து இல்லாம செய்து ஆன்மாவை வினைக்கட்டின நின்று, வினைக்கட்டில தானே இருக்குது ஆன்மா, அந்த கட்டில இருந்து விடுவிப்பார். முத்தி பஞ்சாக்கரத்தை உபதேசித்து சிவாகமங்களின் ஞானபாத பொருளை உணர்த்தி முப்பொருள் இயல்பையும் நன்கு உணரச் செய்வார். இதுவே நிர்வாண தீக்கை ஆகும். அப்ப இந்த நிலையில தான் முத்தி பஞ்சாக்கரத்தை உபதேசித்து இந்த சஞ்சித வினியை அழிச்சுட்டு முத்தி பஞ்சாக்கரத்தை சொல்லி சிவாகமங்களின் ஞானபாத பொருளை உணர்த்தி முப்பொருள்களின் இயல்பையும் நன்கு உணரச் செய்வார். முப்பொருள்களின் இயல்பையும் நன்கு உணரச் செய்வார். இதுவே நிர்வாண தீக்கை ஆகும். இதுதான் நிர்வாண தீக்கை. வினையானது அறிவை வேறுபடுத்தி தன் வழியில் செலுத்துவது ஆகலின் வினை உள்ளவரையில் அறிவு நன்கு விளங்காது. அப்ப வினை என்ன செய்யுதென்றால் அறிவை வேறுபடுத்தி தன் வழியில் செலுத்துவது ஆகலின், வினையானது என்ன செய்யுது, அறிவை வேறுபடுத்தி தன் வழியில் செலுத்துவது ஆதலால வினை உள்ளவரையில் அறிவு நன்கு விளங்காது. எனவே வினை ஞானத்திற்கு தடையாகும். அப்ப ஞானத்துக்கு தடையாயிருக்கிறது வினை. அது பற்றியே ஆசிரியர் சஞ்சித கர்மத்தை முற்றாக நீக்கி பின் ஞானத்தை உணர்த்துகிறார். அப்ப அதனாலதான் ஆசிரியர் சஞ்சித கர்மத்தை முற்றாக, கர்மம் அதை முற்றாக நீக்கி பின் ஞானத்தை உணர்த்துகிறார். அப்ப வினை இருக்கு மட்டும் எங்களுக்கு ஞானம் கிடைக்காது, அது ஏறாது. அதைத்தான் நாங்க சொல்லி இருக்கிறோம். வினையானது அறிவை வேறுபடுத்தி தன் வழியில் செலுத்துவது ஆதலின் வினை உள்ளவரையில் அறிவு நன்கு விளங்காது. எனவே வினை ஞானத்துக்கு தடையாகும். வினை ஞானத்துக்கு தடையாகும். அது பற்றியே ஆசிரியர் சஞ்சித கன்மத்தை முற்றாக நீக்கி பின் ஞானத்தை உணர்த்துகிறார். இவ்வாறு ஞானத்துக்கு தடையாயிருந்த வினைக்கட்டு ஆணவ மல பரிபாகம் காரணமாக மெலிவடைந்து நிர்வாண தீக்கையில் அடியோடு அழியும். அப்ப இதுக்கு பிறகு என்ன செய்யணும்டா, இதுக்கு பிறகு ஞானத்தை உணர்த்துறார் தானே. அப்ப இவ்வாறு ஞானத்துக்கு தடையாயிருந்த வினைக்கட்டு ஞானத்துக்கு தடையாயிருந்தது தானே வினைக்கட்டு, அது ஆணவ மல பரிபாகம் காரணமாக, அங்க மல பரிபாகம் நடக்குது தானே. அப்ப ஆணவ மல பரிபாகம் காரணமாக மெலிவடைந்து அண்டா தேஞ்சு கொண்டு போகுது, அது இந்த சக்தி வலுவிழக்குது, மெலிவடைந்து நிர்வாண தீக்கையில் அடியோடு அழியும். அப்ப நிர்வாண தீக்கையில அது அடியோடு இல்லாமலே போயிடும். அப்பொழுது பொருள்களின் இயல்பு உள்ளவாறு விளங்கும். அப்பொழுதுதான் பொருள்களின் இயல்பு உள்ளவாறுண்டா உண்மையா எப்படி என்றது உள்ளவாறு விளங்கும். அவ்வான்மா பொய்யை பொய்யென்று கண்டு கழித்து மெய்யாகிய சிவத்தை உணர்ந்து பெற்றும். அப்பதான் அந்த ஆன்மா பொய்யை இது பொய்யென்று பொய்யென்று கண்டு கழித்து, அதை கழித்தண்டா இல்லாம விட்டு மெய்யாகிய சிவத்தை உணர்ந்து பெற்றும். இக்கருத்துப்படவே பெரிய வினை தீரின் சிவத்தை பெறும் என்றார் ஆசிரியர். இந்த கருத்துப்படத்தான் பெரிய வினை தீரின் சிவத்தை பெறும் என்றார் ஆசிரியர். பெரிய வினை என்றது சஞ்சித வினை ஆகும். அப்ப பெரிய வினை என்று சொல்றது சஞ்சித வினை. ஆணவ மலம் பரிபாகமடைந்த வழியே வினை நீங்குவது ஆகும். அப்ப ஆணவ மலம் பரிபாகமடைந்த வழியே வினை நீங்குவதாகும். எனவே வினை நீங்குதல் கூறவே ஆணவ மல நீங்குதலையும் கொள்ளுதல் வேண்டும். அப்ப அதனாலதான் வினை நீங்குதல் கூறவே ஆணவ மல நீங்குதலையும் கொள்ளுதல் வேண்டும். அப்ப வினை போகிக்க ஆணவ மலமும் போயிடும். அதுக்குத்தான் இது விளவும் சொல்லினான்.
மேலும் வினை நீங்கவே அதற்கு சார்பாகிய மாயையும் உடன் நீங்குவதாகும். அப்ப வினை நீங்கிக்க வினைக்கு சார்பாக இருந்த மாயையும் உடன் போயிடும். உடன் நீங்கிவிடும் என்றால் அதுவும் உடனே போய்விடும். இது பற்றியே இச்செய்யுளில் வினை தீர்த்தலையே சிறப்பாக எடுத்து கூறி ஆணவம் மாயை ஆகியவற்றின் நீக்கத்தையும் பெற வைத்தார் ஆசிரியர் எனலாம். அப்ப வினை தீர்த்தலை சிறப்பாக இங்கே எடுத்து கூறி ஆணவம் மாயை ஆகியவற்றின் நீக்கத்தையும் பெற வைத்தார் ஆசிரியர் எனலாம். வால் குறிக்கப்படும் ஊனனிடத்தால் உயிர் உலகியலில் அழுந்தி நிற்கும் என்பதும் பின் பக்குவம் வந்த காலத்தில் ஞான நடனத்தால் அது பயனடையும் என்பதும் கூறப்பட்டது. அப்ப வால் குறிக்கப்படும் ஊன நடனத்தால் உயிர் உலகியலில் அழுந்தி நிற்கும் என்பதும் இந்த வால ஊன நடனம் தானே பார்த்தனாங்க. அது உயிர் உலகியல் அழுந்தி நிற்கும் என்பதும் பின் பக்குவம் வந்த காலத்துல ஞான நடனத்தால் அது பயனடையும் என்பதும் கூறப்பட்டன. இதுன்ற சொற்பொருளை பார்த்தோம்டா என்றது முன்னர் ஆணவமலமும் பின்னர் அது காரணமாக வந்த திரோதாயி மாயை கண்மம் என்பனவும் விரிய மேவி என்றா அழுத்தமாக பற்றி நின்று யவ்வை என்றது உயிரை மீளவிடா தம்மினின்று மீண்டு போக விட மாட்டா தம் பெரிய வினை தீரின் உயிரினது பலவினை ஆகிய சஞ்சிதம் முழுவதும் கெடுமாயின் பெறும் உயிர் ஞானம் பெற்று அவற்றினின்று மீண்டு சிவத்தை அடையும். அப்ப என்றது பெறும் என்று உயிர் ஞானம் பெற்று அவற்றினின்று மீண்டு சிவத்தை அடையும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப பொருள் முழுவதுமா சொல்லிச்சு நாம் என்ன சொல்லினோம்னா ஆணவமலமும் அது காரணமாக திரோதான சக்தி மாயை கண்மம் ஆகியனவும் உயிரை அழுத்தமாக பற்றியுள்ளன. அவை தம்மினின்று உயிரை மீண்டு போக விடுவதில்லை. உயிரினது பலவினை முழுவதும் கெடுமாயின் உயிர் ஞானம் பெற்று அவற்றினின்று மீண்டு சிவத்தை அடையும். அப்ப இதுதான் 84வது குறளின் விளக்கமும் சொற்பொருளும் பார்த்திருக்கிறோம். 85வது குறளை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இப்ப உங்களோட கருத்துக்களை நீங்க சொல்லலாம். நன்றி. இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்டதற்கு நன்றி.